ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். யூனியன் பேங்க் எல்பிஓட ரிசல்ட் இந்த வாரம் வந்துரும்னு எல்லா வாரமும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியன் பேங்க் எல்பிஓ பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இந்த ரெண்டு ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் நான் அஃபேர்ஸ் கிளரோடைய பிப்ரவரி மந்த் பிடிஎஃப்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின், ஓகேங்களா? பிஓ கிளர்க் மெயின்ஸில் எல்லாத்துலேயும் கேட்பாங்க. இதை நம்ம ஒரு டைம் சால்வ் பண்ணிடலாம். எப்படி நான் இதை டீகோட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டிட்டு அந்த அப்டேட்டை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சம்மை எடுத்து அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமமாக இருக்கு இல்லையா, அந்த லெட்டர்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து எழுதிட்டு அதை ஃபஸ்ட்டு டீகோட் பண்ண பார்க்கணும். அந்த டீகோட் பண்ணும்போதும் இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின்ஸ் பிஓ மெயின்ஸ் லெவலில் கேட்கக்கூடிய அளவுக்கு ஸ்டாண்டர்ட் கிளர்க் மெயின்ஸ்லேயும் வரும், ஓகேங்களா? எஸ்பிஐ கிளர்க்லேயும் வரும். இப்போ இந்த மிஸ்ஸிங் இருக்கு இல்லையா, அதில் இருக்க கூட கையை வைக்காதீங்க, விட்டுருங்க அதெல்லாம், ஓகேங்களா? இதுலேயும் எதுவும் கையை வைக்காதீங்க, இதில் எதுவும் கையை வைக்காதீங்க. ரிமைனிங் எடுத்து டீகோட் பண்ணலாம். இப்போ கேட், ஃபேக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட், இதை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. கேட், ஃபேக்ஸ், மேட். அதே மாதிரி 4 லெட்டர் வேர்டு, இந்த 2 லைன் விட்டுட்டு மற்றது இருக்க 3 ஓகேங்களா? 3 எடுத்து எழுதிக்கலாம். அப்புறம் கேக், இது வேண்டாம், ஏன்னா இதில் ஒரு மிஸ்ஸிங் இருக்குது, டைம் அதிகமாகிடும். இதில் கைட் எடுத்து எழுதிக்கலாம், கைட். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த வேர்ட்ஸை வச்சு தான் இந்த கோடிங்கில் ஏதான ஒரு இடத்துல ஏதான ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். எதர் நம்பரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம், இல்லைனா இதை கண்டுபிடிக்கலாம். எனக்கு இது ஈஸியாக இருந்ததுனால நான் இதை கண்டுபிடிச்சேன். இப்போ கேட், ஓகேங்களா? சியோட ரிவர்ஸ் என்ன அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. ஏவோட ரிவர்ஸ் என்ன எடுத்து எழுதிக்கோங்க. அண்டு டீயோட ரிவர்ஸ், இதெல்லாம் நீங்கள் ஞாபகமாக வச்சுருக்கணும். டீயோட ரிவர்ஸ் ஜிஎஸ்டி, ஜின்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? அதே மாதிரி எல்லாத்துக்கும் எடுத்து எழுதிக்கணும். இப்போ ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். எஃபோட ரிவர்ஸ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். யூ, எம்மோட ரிவர்ஸ் என், கேவோட ரிவர்ஸ் கேபி, கருப்பு ஞாபகம் வச்சுருக்கேன். எம்மோட ரிவர்ஸ் என், ஓகேங்களா? இப்போ இது இருக்கா, இந்த ரிவர்ஸ் ஆன லெட்டர், இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ் செக் பண்ணணும், ஜெட் செக் பண்ணணும், ஜி செக் பண்ணணும். கேட் செக் பண்ணலாங்களா? இந்த கேட் செக் பண்ணும்போது எக்ஸ் இங்கே இருக்குது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் இந்த ஃபஸ்ட் லெட்டர் தான் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு வரலன்னா செகண்ட் லெட்டர் போகலாம். இப்போ ஃபேக்ஸ், ஃபேக்ஸில் எஃபோட ரிவர்ஸ் யூ இருக்குது. அப்போ ஃபஸ்ட் லெட்டரோடைய ரிவர்ஸை எடுத்து தேர்டாக கொடுத்துருக்காங்க கோடில். அப்போ எம்முக்கு செக் பண்ணி பார்க்கலாங்களா? என்னு இருக்கா, 3வது லெட்டரில் இருக்குது. கைட்டுக்கு செக் பண்ணும்போது அது எனக்கு வராமல் போயிடுச்சு. அப்புறம் உட்காந்து யோசித்தேன், என்ன சம்பவம்ட்டு. ஏன்னா கேவோட ரிவர்ஸ் பி, இந்த கோடில் எங்கேயுமே பி எனக்கு கிடைக்கலையா. அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா உட்காந்து யோசித்தேன். அப்புறமா எல்லா லெட்டரும் எடுத்து எழுதுனேன். ஐ, ஓகேங்களா? ஐயோட ரிவர்ஸ், டீயோட ரிவர்ஸ் எடுத்துருந்தேன். ஈயோட ரிவர்ஸ் எழுதும்போது வின்னு வரும் உங்களுக்கு. ஈயோட ரிவர்ஸ் வின்னு வருமா? அப்போ அந்த வி இருக்கான்னு பார்த்தேன், அதான் இங்கே இருக்குது வி. அப்போ இதே மாதிரி வவ்வலில் முடிஞ்சதுனால இது இப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டில் இந்த டேபிள் எடுத்து செக் பண்ணேன். இந்த டேபிளில் செக் பண்ணும்போது ஸோ நமக்கு இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுல்ல, ஃபஸ்ட் லெட்டரோடைய ரிவர்ஸ் தான் இங்கே நிறைய லெட்டருக்கு வந்திருக்குன்னே. இதுக்கு புறத்துக்கு செக் பண்ணும்போது கரெக்டாக வந்துடுச்சு, ஓகேங்களா? இந்த ரிமைனிங் இருக்கோட ஒய் பேக்குக்கு. அப்போ வவ்வலில் ஸ்டார்ட் ஆகாமல் வவ்வலில் முடியாமல் இருக்கக்கூடிய லெட்டருக்கு அதுதான் கோடு. இப்போ வவ்வலில் முடிஞ்ச லெட்டர் மட்டும் டேபிள் இருக்காங்க. அப்போ அதே மாதிரி வேறு எங்கேயாச்சும் வவ்வலில் முடிஞ்சது இருக்கா? இங்கே இருக்குது. எடுத்துங்க பார்க்கும்போது இதோட ரிவர்ஸ் வி, கரெக்டா? இங்கே கைட்டில் என்ன இருக்குது, இதோட ரிவர்ஸ் வி. அப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன், இந்த லாஸ்ட்டில் வவ்வலில் முடிஞ்சிருந்தா அதோட ரிவர்ஸ் லெட்டரை எடுத்து தேர்டாக அப்ளை பண்ணலாம். கான்ஸ்டன்ட்டில் முடிஞ்சிருந்தா ஃபஸ்ட் லெட்டரை எடுத்து ரிவர்ஸாக எடுத்து தேர்டாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது புரிஞ்சுங்களா? வவ்வலுக்கு ஒன்று, கான்ஸ்டன்ட்டுக்கு ஒன்று. வவ்வல்னா லாஸ்ட் லெட்டர் ரிவர்ஸு, கான்ஸ்டன்ட்னா என்னது, ஃபஸ்ட் லெட்டரோட ரிவர்ஸ். சூப்பர். இப்போ இதை வச்சு மற்றதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சார் அப்படின்னா, இப்போ பாருங்கள், சிக்கு எக்ஸ் தேர்ட் லெட்டரில் இருக்குது. இந்த சி என்னது, தேர்டு ஃப்ரம் ரைட் ஹேண்ட். இதை நான் யோசித்து கண்டுபிடிச்சேன். இதுக்கு எங்கள் 1 மினிட்க்கு மேலே ஆச்சு கண்டுபிடிக்க. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக சொல்கிறேன். அதே மாதிரி என்னா 3, எம்மோட ரிவர்ஸ் என்னு, இந்த கோடு ஓ, தேர்டு ஃப்ரம் ரைட் ஹேண்ட். எல்லாத்துக்குமே இதே மாதிரி இந்த செகண்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, அது பார்த்தா நமக்கு தேர்டு ஃப்ரம் ரைட் ஹேண்ட் அது வந்துடுச்சு. ஸோ
தேர்டு ஃப்ரம் ரைட் ஹேண்ட். சூப்பர். இப்போ இந்த சிம்பிளை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, காமனாக இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். இங்கே ஒரு அட்டு, இங்கே ஒரு அட்டு, இங்கே ஒரு அட்டு இருக்குது. ஸோ 3 அட்டு இருக்குது. இந்த அட்டு நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. மற்ற 2 பார்க்கலாம், ஏன்னா இதில் ஒரு மிஸ்ஸிங் இருக்குது, டைம் வேஸ்ட் ஆயிரும். இந்த அட்டை எடுத்துட்டு இங்கே கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா, தேர்ட் லெட்டரில் என்னென்னா இதோட ரிவர்ஸில் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். என்னது என்னோட ரிவர்ஸ் என்ன, உங்களுக்கு எம்மில் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். அப்போ மேடுக்கு அட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3க்கும் அட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே அட்டுன்னு கொடுத்துருக்காங்க. எம்மில் ஸ்டார்ட் ஆன எந்த லெட்டரும் இல்லை. காமனாக எனக்கு எம்மில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கெல்லாம் அட்டுன்னு வருது. அதே மாதிரி மற்ற சிம்பிளுக்கும் டெஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லெட்டருக்கு என்னவோ அந்த சிம்பிள். ஸோ சிம்பிள் என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகேங்களா, சிம்பிள் பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் லெட்டர். சூப்பரா. இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர், அதுக்கும் நான் இதே மாதிரி தான் யூஸ் பண்ணேன். இப்போ எப்படி சிம்பிளை கண்டுபிடிச்சோமோ அதே தான் என்ன பண்ணேன். இந்த மாதிரி காமனாக இருக்கக்கூடியது என்ன, 8 8 8. ஓகேங்களா, வினா ஈல முடிஞ்சிருக்கணும் டேபிள். புரிஞ்சுதுங்களா, வியோட ரிவர்ஸ் ஈனாலே வவ்வலில் முடிஞ்சிருக்குதே செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது இங்கே கேக்கு இருக்குது, 2 ஈ இருக்குது. புரிஞ்சுதுங்களா, அப்போ இதே நம்ம விட்டுடலாம். வேறு இந்த 8க்கு செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸில் முடிஞ்சால் என்ன, சியில் ஆரம்பிச்சிருக்கணும். எக்ஸில் தேர்டில் எக்ஸ் இருந்தால் சியில் ஆரம்பிச்சிருக்கணும். கரெக்டுல. அப்போ கேண்டிக்கு என்ன வந்திருக்குன்னா 8 வந்திருக்கு. இது வந்து பார்த்தா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 5ன்னு இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து எழுதுனா இது எனக்கு ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. இதை கண்டுபிடிக்க 3 நிமிஷம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் இருக்கும். இதே மாதிரி கேண்டிக்கு எனக்கு 8ன்னு வந்துச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடிய 8 இந்த பேக். இங்கே எல்லுன்னு வந்தால் நமக்கு என்ன வரணும், அங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கணும். இது நம்ம எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா வேறு 8, ஏன்னா இங்கேயும் ஒரு மிஸ்ஸிங் இருக்குது. இந்த 8ஐ செக் பண்ணி பார்க்கலாம். இந்த 8ஐ செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒய்னா பியில் ஆரம்பிச்சிருக்கணும். பேக்ஸுக்கும் 5 லெட்டர் இருக்குது. 5 லெட்டர் வந்திருந்தா 8ன்னு கண்டுபிடிச்சாச்சு. நான் எடுத்து எழுதுனேன், அந்த வேர்டை எடுத்து எழுதுனேன் எல்லா இடத்துலையும். ஓகேங்களா, ரைட்டு. அப்போ அடுத்தது போகலாம். 8 கண்டுபிடிச்சாச்சு. 5 லெட்டர் வந்தால் 8 வராங்கன்னு ஒரு யூகிச்சிக்கலாம். இப்போ 6க்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி 6க்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எக்ஸ்னா சியில் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். ஸோ 3 லெட்டர் இருக்கிறதுக்கு 6க்கு டிகோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யூனாக்கில் ஈல முடிஞ்சிருக்கணும். யூனா என்னது, எஃப்ல ஆரம்பிச்சிருக்கணும் ஃபேக்ஸு. ஸோ 3 லெட்டருக்கு 6 வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் வேறு எல்லாத்துக்கும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு என்ன கன்க்ளூஷன் வந்துச்சுன்னா, ஈவன் நம்பர் வந்தால் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் -3யும், ஆட் நம்பர் வந்தாக்கில் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் +3யும் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு நம்ம எல்லா சம்மும் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, நம்ம குயிக்காக சம்மை சால்வ் பண்ணிட்டு அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி நிறையா கொஸ்டின் நீங்கள் குவிஸாக டெஸ்ட்டு ஃபார்மேட்லேயே பண்ணணும் அப்படின்னாக்கல ப்ராக்டிஸ் பண்ணால் அப்வைஸ் ஸ்டோரில் இந்த பேக்கேஜ் இருக்குது. AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட வச்சு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கு AK10 அப்படிங்கிற கூப்பன் கோடில் ஏசியில் உங்களுக்கு இது வந்து ஃப்ரீ PDF தான். இது மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிளர்க் மெயின்ஸ் லெவல், PO மெயின்ஸ் லெவல் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த சம்முக்கு போயிடலாம். இந்த சம்மை பொறுத்தவரை மிஸ்ஸிங் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் ஒரு கொஸ்டின் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். மிஸ்ஸிங்காக கேட்டிருக்காங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கோடை வச்சு நம்ம எந்த சென்டென்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாமா. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எதுக்கெல்லாம் கோடு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றத பார்த்தா தான் எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. அப்போ யூனா அதோட ரிவர்ஸ் என்ன, எஃப், அதை அடிச்சு விட்ருங்க. ஓகே, வியோட ரிவர்ஸ் என்ன, வேல்யூ. ஈல முடிஞ்சிருக்கணும், 2 இருக்குது. ஓகேங்களா, அப்போ இப்போ தான் நம்பரை அப்ளை பண்ணணும் நம்ம. ஓகேங்களா, இதில் எது வந்து அவங்க டெஃபினட்டாக இது கண்டுபிடிச்சிருக்காங்க கோடுன்றதுக்கு நம்பர் யூஸ் பண்ணணும். 8 இருக்குது. 8ன்னா என்ன, எய்தர் 11 - 3 அப்படி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 5 லெட்டரை தான் +3 போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ இதில் எது 5 லெட்டர், டேபிள்.
அப்போ டேபிளுக்கு தான் இந்த கோடு. ரிமைனிங் இருக்கக்கூடியது கேக் மட்டும்தான். ஓகேங்களா? அப்போ கேக்குக்கான கோடு தான் இந்த மிஸ்ஸிங்கில் வரும். சரிங்களா? அப்போ கேக்குக்கான கோடு என்ன? எத்தனை லெட்டர் இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. 4 லெட்டர் இருக்குது. ஈவன் நம்பர்னால் நம்ம என்ன சொன்னோம்? ஈவன் நம்பர்னால் ஈவன் நம்பர்னால் -3. அப்போ -3 பண்ணணும். நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை -3 பண்ணணும். 1ல் ஸ்டார்ட் ஆகிறது தான் நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆன்சராக இருக்கும். இது இருக்கும், அப்படி இல்லைன்னா இது இருக்கும். நமக்கு ஈல முடிஞ்சிருக்கணும். ஈல முடிஞ்சிருக்கிற பட்சத்தில் வி அதோட ரிவர்ஸை எடுத்து தேர்டில் போடணும். வி. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். இதை இன்னொரு விதத்தில் நம்ம கண்டுபிடிக்கலாம். கேக்கா ஈயா? ஈல முடிஞ்சிருந்தால் நமக்கு வியில் தேர்ட் லெட்டர் வர்ற மாதிரி கண்டுபிடிக்கணும். இந்த 2 லெட்டரில் எது வரும்னு பார்த்தா இது 4 லெட்டர் வேர்டு. 4 லெட்டர்ன்றது ஈவன். ஈவன்னா நம்பர் ஆஃப் லெட்டர் -1ன்னு போட்டால் அதை நம்பருக்கு கொடுக்கணும். ஸோ இப்படி கூட நம்ம எலிமினேட் பண்ணி ஆப்ஷன் டின்றதை ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டினை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரே செகண்ட் பாருங்கள். மேனேஜர். ஓகேங்களா? எத்தனை லெட்டர் இருக்குது? 3 3 7 லெட்டர் இருக்குது. ஆட் நம்பர்னா என்ன சொன்னேன்? +3 பண்ண சொன்னேன். 10. ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் மட்டும் வச்சுமே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தான் நம்ம எல்லா கோடும் டீகோட் பண்ணிட்டா கொஸ்டின் ஈஸின்னு நான் முன்னாடி சொன்னதுக்கான காரணம். ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தவரை ஈல முடிஞ்சிருக்கு, ஒன்று டீயில் ஆரம்பிச்சிருக்கு, ஒவ்வொன்றில் ஒன்று முடிஞ்சிருக்கா? அப்போ வி தேர்ட் லெட்டரில் V1 கண்டிப்பாக இருக்கணும். டீனா ஜிஎஸ்டியா? அதே மாதிரி ஜி ஒரு கோடில் இருக்கணும். விஜி எங்கே இருக்குன்னு பாருங்கள். தேர்ட் லெட்டரில் விஜி, அதே மாதிரி தேர்ட் லெட்டரில் விஜி. ஸோ நமக்கு இந்த 2 ஆப்ஷன்லாம் இதான ஒரு ஆன்சர். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது 5 7ன்னு இருக்குது. இப்போ டாப்ன்றது 3 லெட்டர் வேர்டு. ஓகேங்களா? 3ன்றது ஆட் நம்பர். புரிஞ்சுங்களா? 3ன்றது ஆட் நம்பர். ஆட் நம்பர் வந்தால் +3 பண்ண சொன்னேன். அப்போ 3 லெட்டர் வந்தால் 6ன்னு வந்திருக்கணும். இதில் 6 எங்கேயாச்சும் இருக்கா? இல்லைல்ல. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இங்கே 4 இருந்திருக்கு. 4 லெட்டர் இருக்குது. நம்பர் ஆஃப் லெட்டரு. நம்பர் ஆஃப் லெட்டர் 4ன்னு வந்தால் -3 பண்ணணும் இல்லையா? ஈவன் நம்பர்னா -3 பண்ணணும். 4 -3 1. ஸோ இதுதான் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணோன்னு புரியுதுங்களா? இன்னொரு டைம் குயிக்காக சொல்கிறேன் பாருங்கள். வவ்வலில் முடிஞ்சிருக்கு, டீயில் ஆரம்பிச்சிருக்கு. ஈயோட ரிவர்ஸ் வி இருக்குது, இன்னோட டீயோட ரிவர்ஸ் ஜி. இது ரெண்டுமே தேர்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் இதுதான். நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் n-3 n+3 இருக்கு இல்லையா? அது ஈவனாக ஆர்டர் வச்சு நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை வச்சு எலிமினேட் பண்ணி ஆப்ஷன் சியை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். மேங்கோ ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். எப்படி சார் ஈஸியான்றீங்கன்னா, நமக்கு இது எல்லாமே டீகோட் பண்ணிட்டா ஈஸி. பி இதை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சுருந்தா இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சார் அப்படின்னா, இதோ பாருங்க, இந்த பி இருக்கு இல்லையா? அது எதுக்கு வரணும்னே கண்டுபிடிக்கணும். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நமக்கு கோடு கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். பேட்சோட கோடு என்ன? ஈல முடிஞ்சிருக்கணுமா? ஈல முடிஞ்சிருக்கா? அப்போ வி கண்டிப்பாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்திருக்கணும். தேர்ட் லெட்டரில் வந்திருக்கணும். ஈல முடிஞ்சால் தேர்ட் லெட்டர் வி வந்திருக்கணும். இதை அடிச்சு விட்ருங்க. அடிச்சு விட்டாச்சு. இப்போ டீயில் ஆரம்பிச்சிருக்கு. டீயோடைய ரிவர்ஸ் தேர்டில் இருக்கணும். அது ஜி. ஓகேங்களா? அப்போ இதையும் அடிச்சு விட்டாச்சு. ரிமைனிங் இருக்கிறது 8 at L. 8 at L N. இதுக்கு என்ன, இதில் இருக்கிறதுல எதுக்கு இது கோடாக வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சாலே முடிஞ்சிச்சு. எல்லா ஓகேங்களா? அதானே? ஓகே. எல்லோட ரிவர்ஸ் ஓ. வவ்வல்னாலே வவ்வல் முடிஞ்சிருக்கிறத டெஸ்ட் பண்ணணும். மேங்கோ இங்கேயே முடிச்சு விட்றலாம். பட் நமக்கு ஆரஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குயா இல்லையா? அப்படின்னு பார்த்தா ஈல முடிஞ்சிருக்கு. அந்த இடத்துல இங்கே வி வரணும். அது கிடையாது. ஓல முடிஞ்சிருக்கணுன்றது தான் நம்ம கண்டிஷன். வவ்வல்னா முடிஞ்சிருக்கிறது கண்டிஷன். லாஸ்ட் லெட்டர். வவ்வல்னா லாஸ்ட்டு போட்டிருக்க பாருங்க. வவ்வல்னா லாஸ்ட்டு, கான்ஸ்டன்ட்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு இதோடைய ரிவர்ஸ் வவ்வல். இந்த கோடுக்கு தான் நம்ம ஓவோட ரிவர்ஸை எடுத்து இங்கே எழுதியிருப்போம். அப்போ 8 at Lக்கு
மேங்கோ தான் கரெக்ட்டு. இந்த இதுக்கு இந்த இடத்துல ஃபில் பண்ணக்கூடியது மேங்கோ. சரி வாங்க நம்ம அப்டேட்டுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதா இருந்தால் உட்காந்து சால்வ் பண்ணிட்டு என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்றது இதை வச்சு தான் உங்களுக்கு டிசைட் ஆகும். ஓகே, நம்ம அப்டேட்டுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வேணும். கிளர்க் லெவல் தனியாக, பிஓ லெவல், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் தனித்தனியாக பிரித்து நிறைய ப்ராக்டிஸ் செக்ஷன் 100, 50 அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் இருக்கும். 100 கொஸ்டின், 50 கொஸ்டின் அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட வச்சு கரண்ட் அஃபேர்ஸ் பேக் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னா இதை இன்க்ளூட வந்துடும். நீங்கள் இதில் தான் படிக்கணும்னு கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் பேக் வச்சுருந்தா இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்டேட். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசல்ட்டை பற்றி நம்ம பார்க்கும்போது IBBS RRB இருக்கு இல்லையா, IBBS அண்ட் RRBயை தவிர மற்ற எந்த எக்ஸாமுக்கும் பர்டிகுலராக இந்த டேட்டுக்குள்ளே நாங்கள் ரிசல்ட் ஒன்றுன்ற டார்கெட் அவங்களுக்கு கிடையாது. எப்போ வேணாலும் விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த குரூப்பில் வரதெல்லாம் நம்பாதீங்க. நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த மாதிரி தான் நாங்கள் ஒரு 4லேருந்து 5 மாதத்துக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு தான் நான் பேங்க் ஆஃப் இந்தியா சும்மா தான் போய் எழுதுனேன். நான் பாஸ் பண்ணுற நம்பிக்கைலாம் இல்லை. என் ஃப்ரெண்டு தான் எனக்கு ரிசல்ட்டை பார்த்து சொன்னார். ஓகேங்களா? பட் ஆனால் இது மாதிரி ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 months சலிச்சிருச்சு. அதுக்கப்புறம் விட்டுட்டோம். அவங்களே ரிசல்ட் விட்டாங்க. இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறமும் இதே மாதிரி தான் நாங்கள் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிட்டோம். யாரெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணமோ அவங்களாம் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு டெய்லி HR கால் பண்ணி எப்போ ரிசல்ட் வரும், எப்போ ரிசல்ட் வரும், அவங்க இந்த வாரம் வந்துடும், இந்த வாரம் வந்துடும், இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. ரிசல்ட் வந்த மாதிரியே இல்லை. டக்குன்னு அதுக்கப்புறம் நாங்கள் விட்டுட்டோம். சரி வந்தால் என்ன வராக்காட்டிங்கன்னா கடுப்பேற்றுறாங்கன்ட்டு. கடைசியாக வந்து பார்த்தா ரிசல்ட் விட்டுட்டாங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத போது தான் ரிசல்ட் வந்துச்சு. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ ரிசல்ட் நெக்ஸ்ட் வீக் வந்துடும், நெக்ஸ்ட் வீக் வந்துடும்னு அப்படி தான் சொல்லுவாங்க. கால் பண்ணி கேட்டால் நெக்ஸ்ட் வீக் வரும், இந்த வீக் வரும். இப்போ என்கிட்டயே வந்து நீங்கள் ஒரு வீடியோ கேட்குறீங்கன்னா என்னால் அந்த வீடியோ பர்டிகுலர் டைமில் கொடுக்க முடியலன்னா நான் என்ன சொல்லுவேன், நாளைக்குள்ளே கொடுக்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்லுவேன். என்னால் அந்த ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் அந்த வீடியோ கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் டிலே ஆகுது இல்லையா, அந்த மாதிரி தான் இது. பர்டிகுலர் டார்கெட்டே கிடையாது அவங்களுக்கு. IBBSக்கும் RRBக்கு மட்டும்தான். RRBனா ஏப்ரல் 1, IBBSனால் உங்களுக்கு சாலிடாக RRBனா ஜனவரி 1, IBBSனால் ஏப்ரல் 1 உங்களுக்கு சாலிடாக ரிசல்ட் வந்துடும். மற்ற எந்த SBIக்கே வந்து அவங்க ஒரு இது ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு சில வருஷம் ஒரே மாதத்துலலாம் ரிசல்ட் கொடுத்து உங்களுக்கு 3 மாதத்தில் ரெக்ரூட்மெண்ட்டே முடிச்சிருக்காங்க. எக்ஸாம், ரிசல்ட், இன்டர்வியூ, ஃபைனல் ரிசல்ட் 3 மாதம் தான் நோட்டிஃபிகேஷனில். ப்ரிலிம்ஸ் ஆரம்பித்து உங்களுக்கு ஜாயினிங் டேட்டு 3 மாதத்தில் SBI போய் முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு பர்டிகுலர் டேட்டே கிடையாது இந்த IBBSும் RRB தவிர. ஸோ டெலகிராமில் மிஸ்லீட்னு சொல்ல முடியாது. ஏதோ அவங்க ஃபோன் போட்டு கேட்டு அவங்களுக்கு முடிஞ்சதே அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. பர்டிகுலராக இந்த டேட்டுன்னெலாம் கிடையாது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகும், ரொம்ப எனர்ஜி ட்ரைன் ஆகும். ஸோ நம்ம எனி டவுட்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிசல்ட்டை பற்றி எந்த அப்டேட்டும் கிடையாது ஹஸ்பண்ட். சும்மா அது நார்த் இந்தியாவில் கால் பண்ணி சொல்கிறாங்க. அதை வச்சு நிறைய பேர் உங்களுக்கு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு போய் எக்ஸாம் படிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.